நிகராக கோவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னை பிரம்மாண்டமாக பிம்பப்படுத்த முடிவு செய்திருக்கும் வேலுமணி தன் வீட்டு திருமணத்தில் பிரபல ஹீரோக்களை கலந்து கொள்ள செய்ததன் மூலம் தன் வெயிட்டேஜை ரொம்பவே அதிகரித்து விட்டார் என்கின்றனர் ரத்தத்தின் ரத்தங்கள். இது குறித்து அதிமுக மாநில நிர்வாகி ஒருவரிடம் பேசினோம். வேலுமணியின் வீட்டு திருமணத்தை பார்த்தவர்களுக்கு இது அதிமுக குடும்ப திருமணமா அல்லது பாஜக குடும்ப திருமணமா என்று கேட்கும் அளவுக்கு அண்ணாமலை, முருகன், தமிழிசை, குஷ்பு என்ற பாஜக முகங்கள் குவிந்திருந்தன. மேலும் அக்கட்சியின் மாநில தலைவர்கள் மட்டுமில்லாது மாவட்ட அளவிலான நிர்வாகிகளும் கலந்து கொண்டிருந்தது அதிமுக நிர்வாகிகளையே அதிர வைத்தது என்கின்றனர். எடப்பாடியை தவிர கொங்கு மண்டலத்தின் அதிமுக முகங்கள் அத்தனை பேரும் கடந்த மார்ச் 3ஆம் தேதியன்று கோவையில் வேலுமணி வீட்டு திருமணத்தில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு தரப்பட்ட முக்கியத்துவம் எடப்பாடியை கடும் அதிருப்திக்கு ஆளாக்கியுள்ளதாக அதிமுகவில் புகைச்சல் கிளம்பியுள்ளதாம். எடப்பாடியாருக்கும் வேலுமணிக்கும் நடுவில் கடந்த சில மாதங்களாகவே நடந்த பனிப்போர் இந்த திருமணத்தில் வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது என்றும் பாஜகவுடன் கூட்டணி, ஒன்றுபட்ட அதிமுக இவையெல்லாம் வேலுமணியின் முக்கிய கோரிக்கைகள். ஆனால் எடப்பாடியார் இதற்கு சம்மதிக்காத நிலையில்தான் பாஜகவின் வழிகாட்டுதலின்படி அதிமுகவில் தனி ரூட் எடுத்து இறங்கினார் வேலுமணி என்று கூறப்படுகிறது. என் மகன் திருமணத்திற்கு அழைப்பு வைக்கிறேன் எனும் பெயரில் தமிழ்நாடு முழுவதும் அதிமுக மாவட்ட செயலாளர்களை வேலுமணி சந்தித்து பேசியதாகவும் சில மாவட்டங்களில் பாஜகவினரை சந்தித்து பேசியதாகவும் சென்ற செய்தி எடப்பாடியாரை கடும் ஆத்திரமடைய செய்ததாக கூறப்பட்டது. மாவட்டமா இப்படி பயணம் போறார்னா வேலுமணியோட பிளான் தான் என்ன? என்னை ஓவர்டேக் பண்ண நினைக்கிறாரா என்று கொந்தளித்தாராம் எடப்பாடியார். இதனால் வேலுமணி வீட்டு திருமணத்தில் கலந்து கொள்ளாமல் எடப்பாடியார் தவிர்த்தார் என்று கூறப்படுகிறது. இதற்கெல்லாம் வருத்தப்படாத வேலுமணியோ இந்த திருமணத்தில் அண்ணாமலையை முழுமையாக முன்னிலைப்படுத்தி விட்டார் என்றும் விவரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர். ஒரு நிகழ்வுக்கு எடப்பாடியார் வரும்போது எப்படி அதிமுக மாஜிக்கள் வரிசையாக எழுந்து நின்று வரவேற்பார்களோ அதே போல அன்பழகன், செங்கோட்டையன், தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன், சேம வேலுசாமி, ராதாகிருஷ்ணன் என்ற அத்தனை மாஜிக்களும் எழுந்து நின்று அண்ணாமலையை வரவேற்று மரியாதை செய்ததை பார்க்கும்போது ஒத்துவராத எடப்பாடியாரை கழற்றிவிட இவர்கள் தயார் என்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திவிட்டதாக அதிமுக மாநில நிர்வாகி தெரிவிக்கிறார். அதோடு மொத்த கொங்கு அதிமுகவும் தனக்கு இப்படி பவ்யம் காட்டுவதை வகையாக பயன்படுத்திக் கொண்ட அண்ணாமலை அதிமுகவில் எடப்பாடியாருக்கு நேர் எதிராக சவால் விடும் செங்கோட்டையனின் கையை பிடித்து காட்டிய அந்த தனி சிக்னலுமே அதற்கு செங்கோட்டையனின் தலையசைப்பும் எடப்பாடியாரை கொதிக்க வைத்து விட்டதாக எம்ஜிஆர் மாளிகை பற்றி கூறுகின்றது. இதையடுத்து கல்யாண வீட்டு வீடியோ உடனடியாக எடப்பாடியார் கொண்டு செல்லப்பட்டதோடு அதை பார்த்த எடப்பாடி பழனிசாமி, என்னை கழட்டி விட்டு துரோகம் பண்ணிட்டாங்களேப்பா, நான் சிஎம்மா இருந்த போது கூட இவங்கெல்லாம் முழு அதிகாரத்துல ஆடினப்பவும் நான் தடுக்கலையே, அதுக்கு இதுதான் நன்றியா என்று உடைஞ்சு போய் கேட்டதாகவும் இன்னும் சொல்ல போனா கிட்டத்தட்ட கதறிவிட்டார் என்றும் எடப்பாடியின் நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பிறகு தன்னோட மனசாட்சியாக நினைக்கும் சிலரோடு மட்டும் ஆலோசனை மேற்கொண்ட எடப்பாடியிடம், நாங்க சொல்ல போறதை கேட்டு கோபப்படாதீங்க, இப்படியே விலகி இருந்தா உங்களை முழுசா கழட்டி விட்டுடுவாங்கன்னு தான் தோணுது. சசிகலா, தினகரன், பன்னீர் நிலைமை உங்களுக்கும் வந்துட போகுது. அனுசரிச்சு போய் அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறது தான் நல்லது. பாஜகவை வெளிப்படையாக எதிர்ப்பதை நிறுத்துங்கள். திமுகவை மட்டுமே டார்கெட் பண்ணி பேசுங்க. அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டு மற்றதை அப்புறம் முடிவு பண்ணுங்கள் என்று அவரோட ஆதரவாளர்களை அட்வைஸ் பண்ணியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன் பிறகுதான் எங்களின் ஒரே எதிரி திமுக தான், அந்த கட்சியை வீழ்த்துவதே குறிக்கோள். கூட்டணி குறித்து 6 மாதங்களுக்கு பிறகுதான் சொல்ல முடியும் என்று பேட்டி கொடுத்தார் எடப்பாடி என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். இன்னும் அழுத்தமாக சொல்வதென்றால் பாஜகவோடு கூட்டணிக்கு கிட்டத்தட்ட எடப்பாடியார் ரெடியாகிவிட்டார் என்றே தோன்றுவதாக நம்மிடம் பேசிய அதிமுக மாநில நிர்வாகி தெரிவித்துள்ளார். எனவே எடப்பாடி மீதுள்ள அதிருப்தியால் கொங்கு மாஜிக்கள் அண்ணாமலைக்கு அசைந்து கொடுக்க தொடங்கியுள்ளதாக கூறப்படுவது எம்ஜிஆர் மாளிகையை ஆட்டம் காண வைத்துள்ளது. இது குறித்து எடப்பாடி செய்ய போவது என்ன என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மற்றும் தமிழ்நாடு மின்சார
விகிதாச்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும். யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.